இந்த காணொலியை பார்க்க வந்த எல்லாருக்குமே ஒரு பெரிய பெரிய வணக்கங்கள். இன்னைக்கு தமிழ்ல ரீசெண்டா ரிலீஸ் ஆயிருக்கக்கூடிய நினைவெல்லாம் நீ அடி அப்படின்ற ஒரு சூப்பரான லவ் படத்தை பத்தி தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். ஸோ வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இப்பதான் நீங்க புதுசா வந்திருக்கீங்க அப்படின்னா மறந்துடாம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படி பக்கத்துல இருக்க அந்த பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த படத்தோட ஸ்டார்டிங் சீன்ல பாத்தீங்கன்னா கௌதம் அப்படின்ற படத்தோட ஹீரோவை தான் காமிக்கிறாங்க. ஒரு பர்டிகுலர் டேல கோயிலுக்கு போறாரு. அண்ட் மலர்விழி அப்படின்ற பெண்ணோட பேர்ல பாத்தீங்கன்னா அர்ச்சனை பண்ணிக்கிட்டு இருக்காரு. அண்ட் அவர் ஃப்ரெண்டும் டே பார்க்க முடியாத மலர்விழிக்கு பிறந்த நாளுன்ட்டு இந்த வேலைகள் எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு இருக்கியாடான்னு பேசிக்கிட்டே இருக்க நமக்கு புரிய வருது மலர்விழி அப்படின்ற ஒரு பொண்ணு இவர் லவ் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அவங்களுக்கு இன்னைக்கு பர்த்டே அப்படின்ற மாதிரி. இதனால அங்க இருக்க பூசாரி கிட்ட பாத்தீங்கன்னா நல்லா அவ வாழணும், அவன் எங்க இருந்தாலும் என்னை பார்க்க வரணும் அப்படின்ற மாதிரி வாழ்த்தி விடுங்க சாமின்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பி ஒரு மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட் எல்லாத்தையும் வச்சு ஒரு ஸ்டோர் மாதிரி ரன் பண்ணிக்கிட்டு இருப்பாரு. அங்க போறாரு. அங்க இன்னைக்கு மலர்விழி அப்படின்ற பேர்ல யார் யாருக்குள்ள பர்த்டே இருக்கோ அவங்க எல்லாரையும் தேடணும் அப்படின்னு மாதிரி ஃபுல்லா சோசியல் மீடியால அலசி ஆராய்ச்சிக்கிட்டே இருக்கும்போது சின்ன வயசுல விட்டுட்டு போன அதெல்லாம் அப்பயே மூட்டை கட்டி போடாம இன்னும் தேடி சுத்திக்கிட்டு இருக்கே உன நான் என்னன்னு சொல்றதுரா அப்படின்ற மாதிரி அவரோட ஃப்ரெண்டு வழக்கம் போல திட்டிக்கிட்டே இருக்க அந்த சமயம்னு பார்த்து கௌதமோட அத்தை பொண்ணான ஆனந்தி அப்படின்றவங்க அவங்க என்ட்ரு கொடுக்குறாங்க. இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா அவங்களோட மாமாவை கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்றது ரொம்ப ரொம்ப ஆசை. இதனால அவங்களோட மாமா கிட்டே போய் எனக்கு என்ன குறை, என்னை ஏன் நீங்க கல்யாணம் பண்ணிக்க மாட்டீங்க, ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லுங்களேன் பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி பேசிக்கிட்டே இருக்கு. அந்த மனுஷனும் மலர்விழி அப்படின்ற ஒரு பொண்ணை தான் நான் லவ் பண்றேன், நீ என்ன பண்ணாலும் எனக்கு எந்த பையனும் இல்லை, அதாவது நான் இம்ப்ரெஸ் ஆக போறதும் இல்லை, உன்னோட வேலையை பார்த்துட்டு போ அப்படின்ற மாதிரி மூஞ்சிக்கு நேரா தீட்டி விட அவங்க வீட்டுக்கு போய் பார்த்து வச்சிடுறாங்க. ஹீரோட அம்மா முத கொண்டு ஹீரோட அத்தை வரைக்கும் எல்லாரும் பயங்கரமா திட்டுறாங்க. உன்னையே நினைச்சு வாழ்ந்துகிட்டு இருக்கா, நீ முகம் தெரியாத பொண்ணை லவ் பண்ற அப்படின்ற மாதிரி சுத்திக்கிட்டு இருக்க, இப்ப கூட ஒன்னும் இல்ல நீ லவ் பண்றன்றல அந்த பொண்ணோட போன் நம்பராச்சு கூட நாங்க பேசி முடிவு பண்றோம்னு சொல்ல இவர் திருன்னு முழிச்சுக்கிட்டே இருக்காரு. இதோட முடிவுல இன்னும் ஒரு வாரத்துல உனக்கும் என் பொண்ணுக்கும் கல்யாணம், என் பொண்ணு கழுத்துல நீ தான் தாலி கட்டுறன்னு சொல்லிட்டு போக இவரோட அப்பாவும் கனவுல இருக்கிறவளை தேடிக்கிட்டு நிஜத்துல இருக்கிறவளை விட்டுறாதடா, இதுதான் ரியாலிட்டி, இதுல இருந்து நீ வெளியே வந்து ஆகணும் அப்படின்ற மாதிரி சொல்ல இவரு சோகமா ஒரு பார்க்குக்கு போற மாதிரி காமிக்கிறாங்க. அங்க ஒரு காதலன் தன்னோட காதலி பிரிஞ்சு போக போறா அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு நீ வேற ஊருக்கு வேலைக்கு போயிடுவ, எல்லாமே மாறிடும், என்னை விட்டு போயிட மாட்டேன் அப்படின்றது என்ன நம்பிக்கை இருக்கு, அதனால என் கூட ஒரு நாள் இருந்துட்டு போ அப்படின்ற மாதிரி சொல்ல இந்த விஷயத்த அவர் கேட்கிறாரு. பயங்கரமா அடிக்கிறாரு. இதுதான் காதலா, இவ்வளோ மோசமானவளை தான் நீ லவ் பண்ணுவியா அப்படின்ற மாதிரி அந்த லேடியை திட்டிட இந்த மனுஷன் காண்டாயிடுறாரு. இவரை ஆளை கூட்டு வர அப்படின்ற மாதிரி அவரோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரையும் கூட்டுட்டு இவரை அடிக்க போக இங்க ஒரு ஓப்பனிங் ஃபைட் பாத்தீங்கன்னா நடந்து முடியுது. அண்ட் இதோட முடிவுல சோகமா நடந்து போய்கிட்டே இருக்கும்போது ஒரு பொம்மையை பாத்தீங்கன்னா பாக்குறாரு. சின்ன வயசுல இந்த பொம்மைக்கும் இவருக்கும் நிறைய கனெக்ஷன் இருந்திருக்கும். அதை பார்த்து ஸ்கூல் பருவங்கள் எல்லாத்தையும் நினைச்சு பார்த்துக்கிட்டே இருக்கும்போது கட் பண்ணி ஒரு பிளாஷ்பேக் குள்ள கொண்டு போறாங்க. ஸோ மலர்விழி அப்படின்னு ஒரு லேடியை சொல்லியிருந்தா இல்லையா, அந்த லேடியோட குழந்தை பருவத்துல காமிக்கிறாங்க. 12th பாத்தீங்கன்னா இப்பதான் ஜாயின் பண்ணிருப்பாங்க. ஆசையா ஸ்கூலுக்கு போய்கிட்டே இருக்கும்போது அப்பதான் கௌதமும் அவரோட நண்பரும் பாத்தீங்கன்னா இந்த லேடியை பாக்குறாங்க. பார்த்த உடனே புடிச்சு போயிடுச்சு. அண்ட் கையில பாத்தீங்கன்னா ஒரு லெட்டர் வச்சிருந்திருப்பாங்க. இதனால அந்த பொண்ணு கிட்ட கொடுக்கணும் அப்படின்னு மாதிரி வேகமா போக இவங்க அதை பார்த்துதான் ஓ லவ் லெட்டரா, உங்களுக்கு என்ன பண்ற பாருடா அப்படின்னு மாதிரி வேகமா எங்களோட கிளாஸுக்கு போகணும் அப்படின்னு ஒரு கிளாஸ் சொல்லியிருப்பாங்க இல்லையா, அங்க போய் லெட்டர் நீட்டு அப்பதான் தெரிய வருது கௌதமும் அவரோட நண்பரும் இதே கிளாஸ் தான் அப்படின்றது. எனக்கு அவன் லவ் லெட்டர் கொடுக்குறான்னு மாட்டி விட இவங்க போட்டு பொழந்துடுறாங்க. போய் ஓரமா நில்லுடான்னு சொல்லி அப்பதான் நமக்கு தெரிய வருது லவ் லெட்டர் அப்படின்ற விஷயம் மலர்விழிக்கெல்லாம் கிடையாது, அந்த டீச்சருக்கு அப்படின்றது. வேற ஒரு டீச்சர் பார்த்தீங்கன்னா கொடுக்க சொல்லியிருப்பாரு. இவனுங்க வழியில எடுத்துட்டு வந்துகிட்டே இருக்கும்போது இந்த பொண்ணை பார்த்து இப்படி எல்லாம் பண்ணிட்டானுங்க. ஸோ இந்த விஷயத்த அங்க சொல்லும் போது டீச்சர் ஒரு மாதிரி முழிக்கிறாங்க. சரி போய் உட்காருங்கடான்னு சொல்ல இந்த விஷயத்த மலர்விழியும் கேட்கறாங்க இல்லையா, தப்பான வேலையை பார்த்து விட்டுட்டோம் போல, இதுக்கு நம்ம மன்னிப்பு கேட்டாகணும் அப்படின்றதுக்காக கையில சாரி அப்படின்ற மாதிரி எழுதி நீட்டுறாங்க கணக்குல. இதனால அப்படியே கட் பண்ணி லேப்ல காமிக்கிறாங்க. சரி அங்க போயாச்சும் மன்னிப்பு கேட்கணும் ட்ரை பண்ண அந்த மனுஷன் அதாவது கௌதம் பாத்தீங்கன்னா மன்னிக்கிறதா தெரியல, என்னையே நீ மாட்டி விட்டல ஒரு என்ன பண்ற பாரு அப்படின்ற மாதிரி லேப்ல இருக்க பொருளை உடச்சு போட மலர்விழி தான் உடைச்சாங்க அப்படின்ற மாதிரி அன்னைக்கு ஃபுல்லா மூட்டி போட விட்டுட்டுறாங்க. காட்பானா வீட்டுல கால் வலிக்குது அப்படின்ற அம்மா கிட்ட சொல்லி கால் வலி எல்லாத்தையும் போக்கிக்கிட்டே இருக்கும்போது வீட்டோட பேக்ரவுண்டை நமக்கு காமிக்கிறாங்க. இவங்களோட அப்பா பாத்தீங்கன்னா வெளியூர்ல அதாவது வெளிநாட்டுல செட்டில் ஆயிருப்பார். பேரண்ட்ஸ் போத கொண்டு குழந்தைங்க வரைக்கும் எல்லாரும் இங்கதான் இருக்காங்க அண்ட் வாட்ச்மேனோட அரவணைப்புல தான் இருக்காங்க அப்படின்ற மாதிரி காமிச்சு கட் பண்ணி மறுபடியும் ஸ்கூல்ல காமிக்கிறாங்க. ஒரு பெரிய டிராயிங் காம்படிஷனை பார்த்தீங்கன்னா அனௌன்ஸ் பண்ணியிருப்பாங்க. இந்த கிளாஸ்ல இருந்து யார் நிற்க போறான்னு கேட்க யாரும் எழுந்து நிற்கிற மாதிரியே தெரியல. அண்ட் மலர்விழியோட ஃப்ரெண்டும் மலர்விழி வரைஞ்ச டிராயிங் எல்லாத்தையும் காமிச்சு கண்டிப்பா இவ பண்ணா அப்படின்னா
இவளுக்கு தான் ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் கிடைக்கும் அப்படின்ற மாதிரி கிளாஸ்ல இருக்க எல்லாருக்கிட்டையும் காமிக்க எல்லாரும் கிளாப் பண்ணி என்கரேஜ் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. இதனால இவங்களும் நிக்கிறாங்க. இதை பார்த்துக்கிட்டே இருந்த கௌதமோட ஃப்ரெண்டும் எங்களுக்கும் தான் டேலண்ட் இருக்கு, நாங்க வேணா ஏதாவது மியூசிக் காம்படிஷன்ல நிக்கவான்னு கேட்க, நீயா மியூசிக்கா, சரிப்பா உட்காரு அப்படின்ற மாதிரி எல்லாரும் சிரிச்சுக்கிட்டே இருக்காங்க. அவரும் டேய் சிரிக்கிறாங்கடா, உன் வித்தைய காமிடா அப்படின்ற மாதிரி கௌதம் கிட்ட பேசிக்கிட்டே இருக்க ஒரு வயலின் மாதிரியான ஒன்றத்தை பார்த்தீங்கன்னா வெளியே எடுக்கிறாரு. அதுல தனக்கு பிடிச்ச மியூசிக்கை பார்த்தீங்கன்னா வாசிக்கிட்டே இருக்க அங்கே இருக்க எல்லாருமே மெய் மறந்து போயிட்டுறாங்க. அண்ட் மலர்விழி எழுந்து வந்து பார்த்தீங்கன்னா அவரை என்கரேஜ் பண்ணுறாங்க. கண்டிப்பாக நீ பெரிய ஆளாக வருவ, அந்த நம்பிக்கை எனக்கு நிறையவே இருக்குது, நம்ம 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸாக இல்லாமல் கௌதம் அப்படின்ற மாதிரி கையை நீட்ட மனுஷன் யோசிக்கிறாப்புல. சரி முதல்ல ஆரம்பிச்சது நட்பில் இருக்கட்டுமே அப்படின்ற மாதிரி கையை கொடுத்து இதுக்கு அடுத்தடுத்த நாட்களில் பார்த்தீங்கன்னா 2 பேரும் நிறைய விஷயங்களை ஷேர் பண்ணிக்கிற மாதிரி காமிக்கிறாங்க. அண்ட் அதில் ஷேர் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது அன்னைக்கு லவ் லெட்டர் எடுத்துகிட்டு வந்தார் இல்லையா, அது எதுக்காக அப்படின்ற விஷயத்த சொல்ல ஆரம்பிக்கிறாரு. ப்ராக்டிக்கலில் பார்த்தீங்கன்னா பையன் மார்க் கம்மி, சரி நான் அவனை பாஸ் பண்ணுறேன், இந்த டீச்சருக்கு மட்டும் லெட்டர் கொடுக்க முடியுமாடான்னு அவரோட இன்னொரு டீச்சர் பார்த்தீங்கன்னா சொல்லியிருப்பாரு. ஸோ இதை கேட்டதும் மலர்விழி பயங்கரமாக சிரிக்கிறாங்க. கஷ்டப்பட்டு படித்து எடுத்து ஃபெயில் ஆனா கூட பரவாயில்ல, இந்த மாதிரிலாம் மார்க் வாங்க நீ தேவையே கிடையாதுடா அப்படின்ற மாதிரி சிரிச்சுக்கிட்டே போக நாட்கள் போக ஆரம்பிக்குது. 2 பேரும் பயங்கர க்ளோஸ் ஆகிடுறாங்க. இவர் பார்த்தீங்கன்னா இசை எல்லாத்தையும் அவங்களுக்கு சொல்லி கொடுக்க அவங்க இவர் கூட ஜாலியாக நேரத்தை செலவிட ஒரு சில மாதங்கள் அப்படியே ஓடி போயிடுது. கற்பனா அந்த ஸ்கூலில் இருக்க ஒரு பொறுக்கி கேங்க பார்த்தீங்கன்னா நமக்கு காமிக்கிறாங்க. மலர்விழி நடந்து போய்கிட்டே இருக்கும்போது, நாங்கள் இந்த ஸ்கூலில் சீனியராக இருக்கவங்க வணக்கம் வைக்காம போனேன், அப்படி கையிலெல்லாம் வணக்க வைக்கக்கூடாது, காலில் வணக்க வைக்கணும் அப்படின்னு மாதிரி இவங்களை பிடிச்ச ராகிங் பண்ணிக்கிட்டே இருக்க இவங்க செருப்படுத்து காமிச்சிட்டு அங்கேருந்து வந்துக்கிட்டே இருக்காங்க. பயங்கர கோவத்தோட அந்த பசங்க நின்றுக்கிட்டே இருக்காங்க. கட் பண்ணியிருக்கு. அடுத்த நாள் காலையில் மலர்விழி நடந்து வந்துக்கிட்டே இருக்கும்போது பின்னாடி பார்த்தீங்கன்னா கௌதம் சைக்கிளில் வந்துக்கிட்டே இருப்பான். ஏதோ ஒரு விஷயத்த பார்த்ததும் வேக வேகமாக சட்டையை ஊத்துட்டு மலர்விழியை ஓடி போய் பின்னாடி பிடிக்க அவங்க பலார்னு ஒரு கொஞ்சம் இடம் கொடுத்தா போதுமே, இப்படியெல்லாம் பண்ணுவியா, முதல்ல இங்கிருந்து போடா அப்படின்ற மாதிரி சண்டை போட்டுக்கிட்டே இருக்க மலர்விழியோட ஃப்ரெண்டு ஓடி வராங்க. என்ன நடந்ததுன்னு தெரியுமா, முதல்ல இங்கிருந்து வா அப்படின்ற மாதிரி அவங்கள தனியாக கூட்டு போயிட்டு உன் பின்னாடி பார்க்க முடியுமான்னு கேட்க ரெட் கலர் இங்க். இந்த வேலையை பார்த்து விட்டது யாரு அப்படின்னா நேத்து இவங்களை ராகிங் பண்ணாங்க அப்படின்ற மாதிரி இருக்கு இல்லையா, அந்த பையன் தான் இவங்களை அசிங்கப்படுத்தணும் அப்படின்றதுக்காக இந்த வேலையை பார்த்துருப்பான். ஸோ கௌதம் நம்மளுக்கு உதவி பண்ணதா வந்தா அப்படின்ற விஷயம் இங்க தெரிஞ்சு போயிடுது. அவசரப்பட்டு திட்டோம், நம்ம இதை பண்ணிருக்க கூடாது அப்படின்ற மாதிரி வீட்டுக்கு போறப்ப அவர்கிட்ட பேசிக்கிட்டே இருக்கும்போது இந்த வேலைகள்ல பண்ணானுங்க இல்லையா அந்த ரவுடி பசங்க, அவனுங்க அங்க வராங்க. என்னப்பா அரை நல்லா விழுந்ததா, ஆமா ஏன்னா சட்டை இல்லாம உட்காந்துக்கிட்டு இருக்க அப்படின்னு மாதிரி கிண்டல் பண்ண கோவத்தோட உச்ச கட்டத்துக்கே போயிட்டான். அங்க இருக்க எல்லாரையும் போட்டு அடிக்க அவனுங்க ஒரு கட்டத்துல ஓடி போயிடுறாங்க. அந்த சைடு பார்த்து மலர்விழியும் வந்து அந்த ஷர்ட்டை திருப்பி கொடுக்குறாங்க. நான் அப்படி பண்ணதுக்கு மன்னிச்சிரு, நீ நல்லதுக்காக தான் பண்ண, நான் தெரியாம பண்ணிட்டேன் அப்படின்னு மாதிரி அவரை பார்த்து சிரிச்சுக்கிட்டு திரும்பி பார்த்து போய்கிட்டே இருக்க இந்த மனுஷனுக்கு ஒரு மாதிரி ஆயிடுது. ஸோ நம்மளோட காதல் சக்சஸ் ஆக போகுது, இது எப்ப வெளியே சொல்லலாம் அப்படின்னு மாதிரி காத்துக்கிட்டே இருக்கும்போது மலர்விழி பார்த்தீங்கன்னா ஒரு டிராயிங் காம்படிஷன்ல கலந்துக்கிட்டாங்க அப்படின்னு மாதிரி இருக்கும் இல்லையா, அதுல வரைஞ்ச புகைப்படம் என்ன அப்படின்னா கௌதம் அவரோட இன்ஸ்ட்ருமெண்ட்டை கையில வச்சிருக்க மாதிரி ஒரு இடத்துல உட்காந்துட்டு இருப்பாரு. அதை அப்படியே பக்காவா வரைஞ்சு கொடுத்துருப்பாங்க. இதனால இவங்களுக்கு ஃபர்ஸ்ட் பிரைஸ் கிடைச்சிருக்கும். இதை பார்த்ததும் பயங்கர சந்தோஷம் ஆயிட்டாரு. அவங்களுக்கு ஏதாவது கொடுக்கணுமே அப்படின்னு மாதிரி இவங்க ஒரு பியானோ மாதிரி ஒன்றை வச்சிருப்பாங்க இல்லையா, அதை அவங்க கிட்ட கொடுத்து ரொம்ப சூப்பரா வரைஞ்சிருக்கு அப்படின்னு மாதிரி விஷ் பண்ணிட்டு வீட்டுக்கு போக வீட்டுல இருக்க எல்லாருமே மலர்விழியா தெரிய ஆரம்பிக்கிறாங்க. மலர்விழியை இவர் ரொம்ப காதலிக்கிறார் அப்படின்னு மாதிரி இவருக்கு தோண ஆரம்பிச்சிச்சு. இதை இத்தோட முடிக்கணும்டா, நம்ம காதல ஓகே பண்ணணும் அப்படின்ற மாதிரி கோயிலுக்கு எல்லாத்துக்கும் போட்டுட்டு அழகான ஒரு லெட்டர் எழுதிட்டு இவரோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்லி இது கொடுக்கலாமா வேணாமா அப்படின்ற மாதிரி யோசிச்சுக்கிட்டே இருக்காரு. சரியான நேரம் வரட்டும் கொடுத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி காத்துக்கிட்டே இருக்கு. அவங்க என்னடா இன்னைக்கு ஒண்ணுமே பேசல, ஏதாவது பிரச்சனையாடான்னு கேட்க இவர் இல்ல எதுவும் இல்ல, இங்க இருந்து போறியா அப்படின்ற மாதிரி அவங்க முன்னாடி கொடுக்க தயங்கிக்கிட்டே இருக்கு. இதோட முடிவுல ஈவினிங் எல்லாரும் வீட்டுக்கு கிளம்பி போயிட்டாங்க அப்படின்ற மாதிரி இருக்கும். ஸோ இப்ப கூட கொடுக்கல அப்படின்னு அதாவது ஆயிடும், தைரியத்தை வர வச்சுக்கிட்டு போய் தான் பார்ப்போமே அப்படின்ற மாதிரி ரொம்ப கஷ்டப்பட்டு போய் அவங்க முன்னாடி நின்று இந்த லெட்டர் நான் உனக்காக எழுதுனது, இங்க தயவு செஞ்சு பிரிச்சு படிக்காது, வீட்டுக்கு போய் படி என்ன அப்படின்ற மாதிரி அவங்கள அனுப்பி விட்டுட்டு இவர் வீட்டுக்கு போறாரு. சுத்தமா தூக்கமே வரல, நாளைக்கு என்ன பதில் வரப்போகுதுன்னு தெரியல, எனக்கு ஒரு மாதிரி நர்வஸா இருக்கு அப்படின்ற மாதிரி. இதுக்கு அடுத்த நாள் காலையில 4 மணிக்குள்ள எழுந்துக்கிற வேகமா குளிச்சுட்டு இவரோட ஃப்ரெண்டையும் கூப்பிட்டுக்கிட்டு ஸ்கூல் திறக்கிறதுக்கு முன்னாடியே போய் நின்றுடுறாரு. என்ன பதில் வரப்போகுதோ அப்படின்ற மாதிரி ஆசையா காத்துக்கிட்டே இருக்கும்போது இவருக்கு ஒரு அதிர்ச்சிகர
பயங்கரமான சம்பவம் நடக்குது. மலர்விழி இருக்காங்க இல்லையா, அவங்க அன்னைக்கு ஸ்கூலுக்கே வரல. இதனால என்ன ஆச்சுன்னு தெரியாம வேகமா மலர்விழியோட வீட்டை கண்டுபிடிச்சு அங்க போய் செக் பண்ணி பார்க்க வாட்ச்மேன் மட்டும் தான் இருக்காரு. அவங்க எல்லாருமே ஃபேமிலியோட அப்பாக்கு உடம்பு சரியில்லை அப்படின்ற மாதிரி வெளிநாடு போயிட்டாங்க. எப்ப ரிட்டர்ன் வருவாங்கன்னே தெரியாதுப்பான்னு சொல்ல, இல்ல அங்கிள் அவங்களை நாங்க கேட்டு போக தான் வந்தோம், அவங்க எப்ப வருவாங்கன்னு கொஞ்சம் சொல்ல முடியுமா அங்கிள் அப்படின்ற மாதிரி கெஞ்சி கூத்தாடிக்கிட்டே இருக்கு. அதெல்லாம் சொல்ல முடியாதுப்பா, அவன் உன் பேர் என்னப்பான்னு கேட்க கௌதம் அப்படின்ற பதில். இருப்பா வர அப்படின்ற மாதிரி உள்ள போறாரு. வெளியே வந்து ஒரு பொட்டியை பாத்தீங்கன்னா கொடுக்குறாரு. இத அம்மா போறப்ப உங்ககிட்ட கொடுத்துருன்னு சொன்னாங்க, இதை வாங்கிக்கிட்டு இங்க இருந்து கிளம்புப்பா அப்படின்ற மாதிரி அனுப்பி விட்டுருப்பாரு. சோ வயலின் மாதிரியான ஒருத்த வச்சு வாச்சிருந்தா இல்லையா மனுஷன், இப்போ உண்மையான வயலினே அவங்க கொடுத்துட்டு போயிருப்பாங்க. ஸோ அவங்க நினைவா இது மட்டும்தான் இருக்கு அப்படின்ற மாதிரி இருக்கு. அடுத்த நாள் அப்படின்ற மாதிரி தொடர்ந்து நின்றுகிட்டே இருக்காரு. வாட்ச்மேன் ஒரு கட்டத்துக்கு மேல கோவம் அடைய ஆரம்பிக்கிறாரு. இன்னும் இப்படியே நின்றுகிட்டே இருந்தா எப்படி? அவங்க போய் சந்தோஷமா இருக்காங்க. அவங்களுக்கு எல்லாமுமா இருந்து இது நாள் வரைக்கும் அவங்கள நான் பார்த்துக்கிட்டேன். என்னையே அவங்க ஃபோன் பண்ணி ஒரு வார்த்தை கேட்கல. உன்னை எங்கப்பா கேட்க போறாங்க? முதல்ல நீங்க இருந்து கிளம்பு, அடிக்கடி நின்றுட்டு தான் வையன், போலீஸ்க்கு போன் பண்ணுவோம்பான்னு மிரட்ட தற்காலிகமா அந்த இடத்த விட்டு போறாரு. பர்மனண்டா போற மாதிரி தெரியல. சோ இவர் காத்துக்கிட்டு இருந்து இப்போ பிரசன்ட் டே வரைக்கும் காத்துக்கிட்டு இருக்காரு அப்படின்ற விஷயத்த காமிக்கிறாங்க. அண்ட் கட் பண்ண ஒரு ஜோசியக்காரியை போய் பாக்குற மாதிரி காமிக்கிறாங்க. என்னோட சின்ன வயசுல இருந்து நான் இங்கதான் வந்திருக்கேன், நீங்க சொன்ன மாதிரி எல்லா விஷயங்களும் நடந்திருக்கு, அதே மாதிரி என்னோட மலர்விழி கிடைப்பாலா மாட்டாளான்ற விஷயத்த சொல்ல முடியுமான்னு கேட்க அவங்களுக்கு கண்டிப்பா கிடைப்பாங்க, உன்னோட நம்பிக்கை வீண் போகாதுப்பா அப்படின்ற மாதிரி குறி சொல்லிக்கிட்டே இருக்கு. இந்த விஷயத்த நம்ம ஹீரோட மாமா பொண்ணு பாத்துட்டாங்க. கல்யாண வேலைகளே ஏற்பாடு ஆகிட்டு இருக்கு. இந்த மனுஷன் மலர்விழியா நினைச்சுக்கிட்டு இருக்காரு அப்படின்ற மாதிரி வீட்டுக்கு போய் தற்கொலை பண்ணிக்கணும் அப்படின்ற மாதிரி கரண்ட் ஒயரை புடிச்சிட்டு இந்த விஷயம் வீட்டுல பரபரப்பா பேசும் பொருளாயிடுது. நீ என்ன பண்ணுவியோ ஏது பண்ணுவியோ எனக்கு தெரியாது, என் பொண்ணை கட்டிக்கணும்பா அப்படின்ற மாதிரி மேலும் பிரஷர் போட்டுக்கிட்டே இருக்க இந்த மனுஷன் ஃப்ரெண்ட்ஸோட உட்காந்து குடிக்க ஆரம்பிக்கிறாரு. டே விட்டு போனதுல நினைச்சு இன்னும் எத்தனை வருஷம்டா அப்படியே உட்காந்துக்கிட்டு இருப்ப, அவ கல்யாணம் பண்ணி குழந்தை குட்டிங்களோட செட்டில் ஆயிருப்பா, இவரோட வாழ்க்கையை பார்த்துதான் ஆகணும் அப்படின்ற மாதிரி அட்வைஸ் பண்ணிக்கிட்டே இருக்க. டே அவளுக்கு கண்டிப்பா கல்யாணம் ஆயிருக்காதுரா, அப்படி ஆவாம அவ இங்க வந்துட்டானா நீங்க என்னடா பண்ணுவீங்க, அப்ப உங்ககிட்ட என்னடா பதில் இருக்கு அப்படின்ற மாதிரி கேட்க எல்லாரும் அமைதியா இருக்காங்க. அண்ட் ஹீரோவே அவ அப்படி திரும்பி வந்துட்டா கல்யாணம் ஆகலன்னு வையே, நான் அன்னைக்கே தற்கொலை பண்ணிப்பேன்டா அப்படின்ற மாதிரி ஒரு முடிவு எடுத்துட்டு வீட்டுக்கு போன் பண்ணி நான் இந்த கல்யாணத்துக்கு சம்மதிக்கிறேன்னு சொல்ல வீட்டுல இருக்க எல்லாரும் மகிழ்ச்சியா நான் அப்படியே கட் பண்ணா இவங்க ரெண்டு பேருக்கும், அதாவது கௌதம்க்கும் அவரோட அத்தை பொண்ணுக்கும் கல்யாணம் ஆகிற மாதிரி காமிச்சு ஒரு வருஷம் லேட்டர் அப்படின்ற மாதிரி போட்டு கௌதமோட மனைவி இருக்காங்களே ஆனந்தி, அவங்க மனநலம் பாதிக்கப்பட்டு ஒரு மனநல காப்பகத்துல காமிக்கிறாங்க. என்ன நடந்தது அப்படின்றது தெரியல. ஆனா அதே சமயத்துல இந்த சைடு கௌதமும் பாத்தீங்கன்னா முதல்ல எவ்வளவு நல்ல மனுஷனா இருந்திருப்பாரு, இப்போ ஆளே மாறி போய் குடி மட்டுமே நிரந்தரம் அப்படின்ற மாதிரி எனி டைம் போதையிலேயே இருக்காரு. ஆனா அப்படியே கட் பண்ணி இவரோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே இருக்காங்க இல்லையா, ஒரு மீட்டிங்க போடுறாங்க. அவங்க ஃப்ரெண்டோட தங்கச்சிக்கு பாத்தீங்கன்னா கல்யாணம் அப்படின்ற மாதிரி இருக்கும். எல்லாரும் கண்டிப்பா வந்துடணும்டா. அவன் கௌதம் எங்க முதல்ல மாதிரி அவன் இப்ப இல்ல போலியே அப்படின்ற மாதிரி பேசிக்கிட்டே இருக்கும்போது போதையோட என்டர் ஆகுறாரு. இந்த இடத்துக்கும் கூட்டிட்டு தான் வரணுமாடா, என்னடா நீ இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கன்னு கேட்க இவருக்கு ஒரு மாதிரி ஆயிடுது. ஓ என் மேல நாத்தரிக்குதா, சரிப்பா நீங்க எல்லாம் சந்தோஷமா இருங்க, நான் இங்க இருந்து போறேன்டா அப்படின்ற மாதிரி கோச்சிக்கிட்டு போக அங்க இருக்க எல்லாருமே எப்படி இருந்த மனுஷன் இப்படி ஆயிட்டானடா, அவரை கண்டிப்பா ரெக்கவர் பண்ணி ஆகணும்டா, நம்ம வேணா அவனு பண்ணலாமா, மலர்விழிக்கு எப்படியாவது கம்யூனிகேட் பண்ணி இங்க வர வச்சிருவோம், அவ சொன்னா மட்டும் தானே அவன் திருந்துவான், அவன் இந்நேரம் கல்யாணம் பண்ணி செட்டில் ஆயிருப்பாள், சோ கண்டிப்பா அவன் இவளை பார்த்தாலாச்சு திருந்துவான்டா, நம்ம வேணா ஒரு ட்ரை பண்ணி பார்க்கலாமே அப்படின்ற மாதிரி மலர்விழியோட கான்டாக்ட் எடுக்கணும் அப்படின்றதுக்காக அவங்களோட பழைய வீட்டுக்கு போற மாதிரி காமிக்கிறாங்க. இது நேரம் வரைக்கும் அந்த வீட்டுல எனி டைம் இருந்தது அந்த வாட்ச்மேனா தான் இருக்கும், நம்பர் தெரியாது எதுவும் தெரியாது அப்படின்ற மாதிரி ஒரு தோரணையில சுத்திக்கிட்டு இருப்பாரு. இவங்க போற நேரம்னு பார்த்து அந்த வாட்ச்மேனோட பொண்ணு பாத்தீங்கன்னா அங்க இருப்பாங்க. என்னோட ஃப்ரெண்டு தான் மலர், என் தங்கச்சிக்கு மேரேஜ் ஃபிக்ஸ் பண்ணிருக்கோமா, அவளோட நம்பர் கிடைக்குமா, என் கல்யாணத்துக்கே வரல, நான் ரொம்ப ஃபீல் பண்ணாம அப்படின்ற மாதிரி பேச்ச கீச்ச போட்டு இவங்க கிட்ட இருந்து நம்பர் வாங்கிட்டு அவங்களுக்கு கால் பண்ணணும் அப்படின்ற மாதிரி ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்காங்க. நிறைய மெசேஜ் எல்லாத்தையும் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. எதுக்குமே கம்யூனிகேஷனே இல்ல அப்படின்ற மாதிரி இருக்கும். சோ அவங்க எப்படியோ வரமாட்டாங்க. இதை அப்படியே விட்டுடுவோம் அப்படின்ற மாதிரி கல்யாண வேலைகள் எல்லாத்தையும் பார்க்க ஸ்டார்ட் பண்ணும்போது அந்த சமயம்னு பார்த்து அவங்க சென்னையில வந்து இறங்குற மாதிரி, அதாவது மலர்விழி சென்னைக்கு வர மாதிரி காமிக்கிறாங்க. அங்க இருந்து கால் பண்ண தன்னோட ஃப்ரெண்டுக்கு போன் பண்ணி நான் வந்துட்டேன், உங்க வீடு எங்க இருக்குன்னு கேட்க பயங்கர ஷாக்கு. என்னடி ஒரு ரிப்ளை கூட பண்ணல, ஸ்ட்ரைட்டா இங்க வந்துட்டு ஷாக் கொடுக்குறான்னு கேட்க இல்ல சின்னதா ஒரு சர்ப்ரைஸ் கொடுக்கலான்னு இருந்தேன், ஆமா ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் ஒன்னா இருக்காங்களா, கௌதம் எப்படி இருக்கான்னு கேட்க இவங்களுக்கு தூக்கி வாரி போட்டுருது. அது கூடவே மலர்விழி இன்னும் கல்யாணம் ஆகல அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணிருப்பாங்க. ஐயோ எத்தனை ஷாக்கு, இவ இப்ப கல்யாணத்துக்கு வந்தா அப்படின்னா பெரிய பிரச்சனை ஆயிடும், ஏதாவது பண்ணணுமே அப்படின்ற மாதிரி, இல்ல நீ அப்புறமா கால் பண்ற அப்படின்ற மாதிரி கொஞ்ச நேரத்துக்கு கட் பண்ணிட்டு நம்ம ஹீரோட நண்பருக்கு போன் அடிச்சு இந்த விஷயங்களை எல்லாத்தையும் ஷேர் பண்றாங்க. அவர் ஒரே ஒரு வார்த்தை தான், மலர்விழி கல்யாணத்துக்கு வருவா,
ஆனா நம்ம ஆளு கல்யாணத்துக்கு வர மாட்டான், நீ ஒன்னும் கவலைப்படாத எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன்னு சொல்ல. ஆனா அப்படியே கட் பண்ணி அந்த ஃபங்க்ஷன்ல காமிக்கிறாங்க. கிராண்டா ரிசப்ஷன் எல்லாமே நடந்துகிட்டே இருக்கும்போது மலர்விழி அங்க என்ட்ரி கொடுக்குறாங்க. எல்லா நண்பர்களோடய பல வருஷம் கழிச்சு பாக்குறாங்க இல்லையா, கலந்து பேசிட்டு இருக்காங்க. அண்ட் இதுக்கு நடுவுல கௌதம் எங்க அப்படின்ற மாதிரி கேட்டுக்கிட்டே இருக்க, யாரும் சரியா ரெஸ்பான்ஸ் பண்ற மாதிரி தெரியல. வருவா அப்படின்ற மாதிரி தட்டி கழிச்சுக்கிட்டே இருக்காங்க. அந்த சமயம்னு பார்த்து கௌதம நமக்கு காமிக்கிறாங்க. ஃபுல்லா சரக்க போட்டு என்ன பண்றதுன்னு தெரியாம தன்னோட வாழ்க்கை எப்படி போயிருச்சு அப்படின்ற மாதிரி துக்கத்துல உட்காந்துக்கிட்டே இருக்கும்போது தனியே அறியாம அவரோட போன் பாத்தீங்கன்னா கனெக்ட் ஆயிடுது. அதாவது இவரோட ஃப்ரெண்டு அந்த ரிசப்ஷன்ல இருக்கா இல்லையா, அவருக்கு கனெக்ட் ஆயிடுது. அவரோட பையன் கிட்ட பாத்தீங்கன்னா போன் இருந்திருக்கும். அப்ப யாரோ போன் பண்றாங்கப்பா அப்படின்ற மாதிரி அட்டன் பண்ணி இவரோட அப்பா கிட்ட கொடுத்துட்டு போக, மலர்விழி பாத்தீங்கன்னா அங்க இருக்க எல்லாரையும் சர்ப்ரைஸ் பண்ணணும் அப்படின்றதுக்காக நம்ம ஹீரோ கொடுத்துருப்பா இல்லையா, அந்த இன்ஸ்ட்ருமெண்ட் மூலமா இசை அமைச்சிட்டு இருப்பாங்க. இதை பார்த்து மயங்கி போன இந்த மனுஷனும் போனை கம்யூனிகேட், அதாவது போன்ல பேசாம பாக்கெட்டுக்குள்ள வைக்க இந்த சத்தத்தை நம்ம ஹீரோ கேட்கிறாரு. அதை வளர்ச்சிக்கிட்டு இருக்கிறது மலர்விழிதா அப்படின்ற மாதிரி கன்ஃபார்ம் பண்ணிட்டு வேகமா ரிசப்ஷன்ல போய் பார்க்க அங்க அவங்களுக்கு கல்யாணம் ஆகல, அது கௌதம்காக தான் வந்திருக்காங்க அப்படின்ற விஷயம் தெரிஞ்சதோ இவரே இவரால் ஏத்துக்க முடியாம அங்க இருக்க எல்லா பாட்டிலையும் உடச்சுக்கிட்டு யாரையும் கிட்ட வராதிங்கடா, யாரும் கிட்ட வராதிங்க அப்படின்ற மாதிரி ரொம்ப சோகத்துல அங்க இருந்து கிளம்பி போயிடுற மாதிரி காமிக்கிறாங்க. கட் பண்ணா மலர்விழிக்கு கௌதம் இங்க வந்தார் அப்படின்ற விஷயம் தெரியும், ஆனா எங்க போனார் அப்படின்ற விஷயம் தெரியாது. இதனால அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கேட்டுக்கிட்டே இருக்கும்போது அவங்க மூலமா கௌதம்க்கு கல்யாணம் ஆயிடுச்சு, ஆனா அவனோட வாழ்க்கை ரொம்ப கஷ்டத்துல இருக்கு அப்படின்ற விஷயம் தெரிய வருது. இவங்க கண் கலங்கி போயிடுறாங்க. இத்தனை வருஷமா நானும் நிறைய கஷ்டங்கள் அனுபவிச்சிருக்கேன், நான் ஏதாவது தப்பான முடிவு எடுத்தேன்னா கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்னா அவனுக்காக நான் இருந்த மாதிரி எனக்காக அவன் இருக்கணும்ல அப்படின்ற மாதிரி அழுதுகிட்டே வீட்டுக்கு போக பழைய நினைவுகள் எல்லாமே வாட்டி வதக்கிது. இதுக்கு மேல நம்ம உயிரோடு இருக்கணுமா, எதை நினைச்சு நம்ம வந்தோமோ அது கிடைக்காம போயிருச்சு அப்படின்ற மாதிரி கையை அறுத்துக்கிட்டு போத்துன்னு விழுந்துட செக்யூரிட்டி இதை பாக்குறாரு, ஹாஸ்பிட்டல்ல சேர்க்கிறாரு. அண்ட் இவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே ஓடி வராங்க. கொஞ்சமாவது அறிவு இருக்கா, அவன் போயிட்டா அப்படின்றதுக்காக இந்த காரியத்தை நீ பண்ணுவியா, உண்மையிலே அவனோட வாழ்க்கையில என்ன நடந்ததுன்னு தெரியுமா அப்படிங்கிற மாதிரி கல்யாணத்துக்கு அப்புறம் ஒரு பாஸ் நடந்திருக்கும் இல்லையா, அதை காமிக்கிறாங்க. கல்யாணத்தை பண்ணிக்கிட்டு அவரோட அத்தை பொண்ணு பாத்தீங்கன்னா இவர் கூட சந்தோஷமா வாழலாம் அப்படின்ற மாதிரி கிட்ட போக மனுஷன் ஏத்துக்கிறதாவே தெரியல. மலர்விழியை நினைச்சு மலர்விழிக்காகவே இன்னும் வாழ்ந்துகிட்டு இருக்காரு அப்படின்ற மாதிரி இருக்கும். எந்த விதமான செயல்களை செஞ்சாலும் அதுல மலர்விழி இருப்பாளா அப்படின்ற மாதிரி தேடிக்கிட்டே இருக்காரு. இதனால இவரோட மனைவி ஒரு மாதிரி கியூரியாசிட்டியில யார் அந்த மலர்விழி அப்படின்ற மாதிரி தேட ஆரம்பிக்கிறாங்க. அவங்களோட சின்ன வயசு போட்டோலாம் இருக்கும் இல்லையா, அதை பார்த்து மலர்விழி இதுக்காக தான் அவருக்கு பிடிச்சிருக்கா, நானும் மலர்விழி மாதிரியே மாறுற அப்படின்ற மாதிரி அவங்கள மாதிரியே ட்ரெஸ், அவங்கள மாதிரியே நட, அவங்கள மாதிரியே பெயிண்டிங்ஸ் அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்களை தன்னோட மாமாவை இம்ப்ரெஸ் பண்ணணும் அப்படின்றதுக்காக பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அட் எண்ட் ஆஃப் த டே அவர்கிட்ட திட்டு வாங்கிக்கிட்டு 1% கூட நீ மலர்விழி மாதிரி வரவே முடியாது அப்படின்ற மாதிரி திட்டும் வாங்கிக்கிட்டு டிமோட்டிவேட் ஆயிடுறாங்க. இது நாளடைவுல இவங்களுக்கு ஒரு பைத்தியம் பிடிச்ச மாதிரி ஆயிடுது. டாக்டரை கன்சல்ட் பண்ணி பார்க்கும்போது அவங்க மனதளவுல பாதிக்கப்பட்டிருக்காங்க, அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் தேவை. அது மட்டும் இல்லாம அவங்க எவ்வளவு காதல் வச்சிருக்காங்க அப்படின்றது இது மூலமாவே உங்களுக்கு தெரியும் அப்படின்னு மாதிரி ஹீரோ கிட்ட சொல்ல அவர் அந்த சமயம் தான் ரியலைஸ் பண்றாரு, நான் என்னோட மலர்விழியை தேடி ஓடிக்கிட்டே இருந்தேன், ஆனா உன்னை மறந்துட்டேன், நான் உன் மேல வச்ச காதலை மறந்துட்டேன் அப்படின்ற மாதிரி அழுதுகிட்டே இருந்திருப்பாரு. ஸோ இந்த விஷயங்கள் எல்லாத்துமே மலர்விழிக்கு தெரியப்படுத்த அவங்க ஒரு மாதிரி கலங்கிட்டுறாங்க. அந்த சமயம்னு பார்த்து ஹீரோவும் அவங்கள மீட் பண்ணணும்னு போக ரெண்டு பேரும் பேச வார்த்தைகள் இல்லாம ஒரு மாதிரி அமைதியா இருக்காங்க. அண்ட் ஹீரோக்கு கல்யாணம் ஆயிருச்சு அப்படின்ற விஷயத்த மலர்விழி கேட்கும் போது அவர்கிட்ட பதில் இல்லை. அண்ட் கொஞ்சம் கொஞ்சமா நடந்த விஷயங்கள் எல்லாத்தையும் அவங்களுக்கு ஷேர் பண்ண மலர்விழியும் ஏத்துக்க ஆரம்பிக்கிறாங்க. கட் பண்ணி வீட்டுல காமிக்கிறாங்க. மலர்விழியும் இவரும் பாத்தீங்கன்னா நல்லா பேசிக்கிட்டே இருக்கும்போது அப்பதான் வாட்ச்மேன் அங்கிள் ஒரு வேலையை பார்த்திருக்காரு அப்படின்ற விஷயம் தெரிய ஆரம்பிக்குது. மலர்விழி தன்னோட அப்பா கூடம் சரியில்லை அப்படின்ற மாதிரி கிளம்பி இருப்பாங்க இல்லையா, கௌதம் வந்தா இந்த லெட்டரை கொடுத்துருங்க அப்படின்னு ஒரு லெட்டரை வாட்ச்மேன் கிட்ட கொடுத்துட்டு போயிருப்பாங்க. அந்த மனுஷன் முதலாளிக்கு விசுவாசமா இருக்கணும், என் பொண்ணு இங்க வரவே மாட்டாரு அப்படின்ற மாதிரி முதலாளி சொல்லிட்டாரு, அதனாலதான் அந்த லெட்டரை மறைச்சிட்டேன் அப்படின்ற மாதிரி இப்ப கொண்டு வந்து கொடுக்க ரெண்டு பேரும் பயங்கரமா திட்டுறாங்க. உங்களுக்கு எல்லாம் மன்னிப்புன்றதே கிடையாது அங்கிள், முதல்ல இங்கிருந்து போயிடுங்க அப்படின்னு மாதிரி அனுப்பி விட்டுட்டு அந்த லெட்டர் மட்டும் கரெக்டான சமயத்துல கிடைச்சிருந்தது அப்படின்னா இவங்களோட வாழ்க்கை நல்லா இருந்திருக்குமே அப்படின்ற மாதிரி ரெண்டு பேரும் ஃபீல் பண்ணிக்கிட்டே இருக்க மாதிரி காமிக்கிறாங்க. அண்ட் கட் பண்ணா மலர்விழி பாத்தீங்கன்னா ஒரு பெரிய டிசிஷனை எடுக்கிறாங்க. எனக்கு கிடைக்காத வாழ்க்கை ஆனந்திக்காச்சு கிடைக்கட்டுமே அப்படின்ற மாதிரி அவங்கள போய் பார்த்து நீங்க தான் ஆனந்தி அப்படின்ற மாதிரி எனக்கு தெரியும், நான் தான் மலர்விழி அப்படின்றது உங்களுக்கு தெரியாது, ஆனா நான் சொல்ல வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்கு அப்படின்ற மாதிரி ஹீரோட லைஃப்ல சின்ன சின்ன விஷயங்கள் நடந்திருக்கு இல்லையா, அது எல்லாத்தையும் அழகா சொல்லி உங்களோட வாழ்க்கை சந்தோஷமா அமையட்டும் அப்படின்ற மாதிரி அனுப்பிவிட
இந்த விஷயத்த ஒரு டாக்டர் பாத்தீங்கன்னா பாக்குறாரு. கட் பண்ணி மலர்விழி அண்ட் ஹீரோ 2 பேரையும் கூப்பிட்டு ஒரு முக்கியமான விஷயத்த நான் உங்ககிட்ட சொல்ல வேண்டி இருக்குன்னு சொல்லி ஒரு ஷாக்கான சம்பவத்தை பாத்தீங்கன்னா கொடுக்க ஆரம்பிக்கிறாரு. ஹீரோவோட மனைவி இருக்காங்களே ஆனந்தி, அவங்களுக்கு ஏற்கனவே உடம்பு சரியாயிடுச்சு அப்படின்ற மாதிரி இருக்கும். ஆனாலும் அவங்க மனநல காப்பகத்திலே உட்காந்துக்கிறதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, இன்னும் நம்ம ஹீரோ மலர்விழியை மறக்கல அப்படின்ற மாதிரி இருக்கு இல்லையா. அவங்க இங்க ஊருக்கு வந்திருக்காங்க, அவங்களுக்கு கல்யாணம் ஆகல அப்படின்ற விஷயம் இவங்களுக்கு தெரிஞ்சு போயிட்டு இருக்கும். ஸோ நான் இப்படியே இருந்துட்டேன் அப்படின்னா என்னோட மாமாவாச்சும் நல்லா இருக்கட்டும், என் வாழ்க்கை தான் நான் ஆசைப்பட்ட மாதிரி அமையல, என்னோட மாமாவோட ஆசையாச்சும் நிறைவேறட்டுமே அப்படின்ற மாதிரி தான் இதை பண்ணியிருப்பாங்க. இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் சொல்லிட்டு முடிவு உங்களோட கையில தான் இருக்குன்னு சொல்லு நம்ம ஹீரோவும் மலர்விழியும் பார்த்தீங்கன்னா ஃபைனலாக பேச ஆரம்பிக்கிறாங்க. வாழ்க்கை எப்படி இல்லாம நடக்கணும்னு நினைச்சோம், ஆனா எப்படி இல்லாம நடந்துகிட்டு இருக்கு, இப்போ நான் ஒரு உண்மையை சொல்ல வேண்டி இருக்கு அப்படின்னு ஒரு பிக்கஸ்ட் ட்விஸ்ட்டை பார்த்தீங்கன்னா போட்டு உடைக்க ஆரம்பிக்கிறாங்க. எதிரில் உட்காந்துக்கிட்டு இருக்காங்க இல்லையா, அவங்க மலர்விழியே கிடையாது. மலர்விழியோட பெஸ்ட் ஃப்ரெண்டாக தான் பார்த்தீங்கன்னா இருந்திருப்பாங்க. நியூயார்க்ல, அதாவது வெளிநாடு போயிருப்பாங்க இல்லையா, அங்க ஜாலியா அப்பாவோட பிசினஸ் பார்த்துக்கிட்டு இவங்களும் கௌதம நினைச்சு வாழ்ந்துகிட்டே இருப்பாங்க. கூட பாத்தீங்கன்னா அவங்களோட ஃப்ரெண்டு ஒருத்தவங்க வந்திருப்பாங்க. ஒரு நாள் அப்பா இறந்து போனதுக்கு அப்புறம் இந்தியாவுக்கு வரணும், கௌதம பார்க்கணும் அப்படின்ற மாதிரி மலர்விழி ஆசையா கிளம்பிக்கிட்டே இருக்கும்போது ஒரு பெரிய ஆக்சிடென்ட்ல மாட்டி மூளையில ரத்த கசிவு ஏற்பட்டு இறந்து போயிட்டாங்க அப்படின்ற மாதிரி இருக்கும். இறந்து போறதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ ரெக்கார்ட் பண்ணிருப்பாங்க. அந்த வீடியோவை நம்ம ஹீரோவுக்கு காமிக்க பார்க்க கண் கலங்க ஆரம்பிக்குது. என்னோட வாழ்க்கையில மொத்த சந்தோஷமா கௌதம் தான் அப்படின்ற மாதிரி இருந்தேன், அவனை பார்க்காம போறது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. அவன் எனக்காக காத்துக்கிட்டு இருப்பான் அப்படின்றது எனக்கு நல்லாவே தெரியும். ஆனா என்ன, நான் அவனுக்கு கிடைக்க மாட்டேன் அப்படின்ற சோகம் அவனுக்கு எப்ப தெரியுமோன்னு எனக்கு தெரியல. நீ எனக்காக ஒன்று பண்றியா, அவன் வேற யாராவது கல்யாணம் பண்ணிக்கிறத விட உன்னையே கல்யாணம் பண்ணிக்கிட்ட எனக்கு சந்தோஷமா இருக்கும். இந்த விஷயத்தை நீ கௌதம் கிட்ட சொல்லிடு, இங்க 2 பேரும் சந்தோஷமா இருந்தாலே போதும் அப்படின்னு மாதிரி மலர்விழியோட ஃப்ரெண்டை பார்த்தீங்கன்னா இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் பண்ண சொல்லிட்டு அவங்க இறந்து போயிட்டு இருப்பாங்கன்னு இருக்கும். ஸோ இதனாலதான் நான் இந்தியா வந்தேன், நீங்க மலர்விழியை மறக்கல அப்படின்ற மாதிரி புரிஞ்சுக்கிட்டேன். நான் கல்யாணம் பண்ணிக்கோன்னு சொன்னா நீங்க ஏத்துப்பீங்களா, அதனாலதான் மலர்விழி அப்படின்ற மாதிரி உங்களோட லைஃப்குள்ள வரலான்னு பார்த்தேன். ஆனா ஆனந்தி உங்களோட மலர்விழியாவே மாறி உங்களோட லைஃப்குள்ள ஆல்ரெடி நிக்கிறா, ஸோ அவ கூட வாழ்றது தான் எனக்கும் மலர்விழிக்கும் சந்தோஷமா இருக்கும் அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு பெரிய மனமே இல்லாம அங்க அழுதுகிட்டே கிளம்புற மாதிரி காமிக்கிறாங்க. அண்ட் இவரும் ஒரு மாதிரி ஸ்டண்ட் ஆகி நின்றுகிட்டே இருக்காரு. நம்ம வாழ்க்கை நம்ம நினைச்ச மாதிரி நடக்கிறதே கிடையாது, வாழ்க்கையோட போக்குல போய் தான் அதை அனுபவிக்க வேண்டி இருக்கு அப்படின்ற மாதிரி காமிச்சு கட் பண்ணி மனநலம் பாதிக்கப்பட்ட ஹாஸ்பிட்டல் இருக்கும் இல்லையா, அங்க போறாரு. நடிச்சது போதும், வாடி வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு மாதிரி இவங்களோட மாமா பொண்ணு, அதாவது என்னோட மனைவியை பார்த்தீங்கன்னா சிரிச்சுக்கிட்டே கூட்டு போற மாதிரி காமிக்கிறாங்க. இத்தோட இந்த படத்தையும் முடிக்கிறாங்க. சோ கண்டிப்பா இந்த படமே என்னோட வாய்ஸ் ஓவர் உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் அப்படின்ற மாதிரி நம்புறேன். இந்த வீடியோல ஏதாவது நிறை குறைகள் இருந்தது அப்படின்னா அதை மறந்துடாம கமெண்ட்ஸ்ல பதிவிடுங்க.